ஹாய் ஹலோ வெல்கம் டு கிறிஷல் ரெசிபீஸ். நாங்கள் என் ஹஸ்பண்டோட நேட்டிவ் போயிருந்தோம். அப்போது வெளியே ஒரு 1 day ட்ரிப் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். குட்டீஸ் எல்லாம் இருக்கனால ஜூ போனால் அவங்க அனிமல்ஸை பார்ப்பாங்க, ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு இந்த டைம் குட்டீஸ்க்காக ஒரு ட்ரிப் இது. எங்கன்னா திருவேண்டரம் ஜூ. ஆக்சுவலாக நாகர்கோயிலேருந்து திருவேண்டரம் நியர்லி ஒரு 2 hours ட்ராவல் தான். இதே கோயம்புத்தூர்லேருந்து போகணுன்னா 8 to 9 hours வரும். ஸோ நாங்கள் இந்த டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணோம். மார்னிங் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் கேரளா பார்டர் கிட்ட போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். அண்ட் நாங்கள் லஞ்சுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். பிகாஸ் அங்கே ஹோட்டல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் என்னென்னு தெரியல. ஸோ நாம் ஃபுட் கேரி பண்ணிட்டோன்னா எப்போ வேணுமோ அப்போ சாப்பிட்டுக்கலான்னு. இப்போது ஜூ ரீச் பண்ணியாச்சு, திருவேண்டரம் ஜூ. நாம் உள்ளே எந்த ஃபுட்டுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஸ்நாக்ஸ் எதுவுமே உள்ளே அலவுட் கிடையாது. வாட்டர் பாட்டில்ஸும் நம்ம டேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நாம் ஜூ ஃபுல்லாக பார்த்துட்டு வெளியே வந்ததும் அந்த 20 rupees நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நிறைய திங்ஸ் கேரி பண்ணுறோன்னா அங்கே கிளாக் ரூம் இருக்குது, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம லக்கேஜ் எல்லாம் அங்கே வச்சுக்கலாம். ஜூக்குள்ளே என்டர் ஆயாச்சு. என்ட்ரி டிக்கெட் 30 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் 30 rupeesக்கு இவ்வளோ அனிமல்ஸ் பார்க்குறது எனக்கு கொஞ்சம் வர்த்தாக தான் இருந்தது. என்ட்ரன்ஸில் நமக்கு ஒரு சின்ன மேப் வச்சுருக்காங்க. நம்ம எந்தெந்த ஏரியா கவர் பண்ண போகிறோம், என்னென்ன அனிமல்ஸ் அங்கே இருக்க போகுதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். QR கோட் ஸ்கேன் பண்ணியும் ரூட் மேப் பார்த்துக்கலாம். உள்ளே என்டர் ஆகும்போது பயங்கர ஹீட்டாக இருந்தது, ஹாட் சன். நாங்கள் என் பையனுக்கு ஒரு கேப் கூட வாங்கிட்டோம். பட் உள்ளே போகும்போது நிறைய ட்ரீஸ் இருந்தனால நமக்கு அந்த அளவுக்கு வெயில் தெரியலை. தண்ணி மட்டும் கேரி பண்ணிட்டா போதும். உள்ளே பெரிய பெரிய பைசன் பயங்கர ஜைஜான்டிக்காக இருந்தது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு ஓப்பன் ஏரியாவில் விட்டுருக்காங்க, நல்ல வாஸ்ட் ஏரியா தான். ஜூக்குள்ளே ரெஸ்ட் ரூம்ஸ் அவைலபிளாக இருந்தது. அண்ட் ஆல்சோ ரொம்ப தூரம் நடக்கிறோன்னு கவலைப்பட தேவையில்லை. அங்கங்கே ரெஸ்டிங் சேர்ஸ் இருந்தது, நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து லெஷர் பண்ணிக்கலாம். நாங்கள் மான்கிட்ட போய் உட்காந்து நாங்கள் கொஞ்சம் ஃப்ரூட் சாலட்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம், அதை அங்கே உட்காந்து சாப்பிட்டோம். மானை பார்த்துட்டே சாப்பிடும்போது ரொம்பவே ஜாலியாக இருந்தது. நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து லெஷர் பண்ணிவிட்டு ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டுட்டு ஜாலியாக மானை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அவுல் இருந்தது. அந்த நேரில் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்குறேன். ஒரு சில நேரம் அவங்க கண் ஆந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம், பட் ஆந்த மாதிரி யாருக்குமே கண் இல்லை, ஆந்தைக்கு மட்டும்தான் அந்த கண் இருக்குது. அன்றைக்கி தான் நாங்கள் அதை ரியலைஸ் பண்ணோம், அப்படி இருந்தது அதோட கண். பேர்ட்ஸ் நெட்டுக்குள்ளே இருக்கனால நமக்கு வீடியோவில் ப்ராப்பராக தெரிய மாட்டேங்குது, பட் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு கேஜ்லேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பேர்ட்ஸ் இருந்தது, அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஈகிள், பயங்கர பெரிய ஈகிளெல்லாம் இருந்தது, இவ்வளோ பெருசு இருக்குமான்னு கூட தோணுச்சு. ஈகிள் ஸ்கையில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் ரொம்ப க்ளோஸில் பார்க்கும்போது ரொம்பவே பெருசாக இருந்தது. நம்ம 2 கையை நீட்டி வச்சாலும் அதை விட பெரிய ஈகிளெல்லாம் கூட இருந்தது. ட்ரிங்கிங் வாட்டரும் அங்கே அவைலபிளாக இருந்தது, பட் நாங்கள் அது எதுவும் எடுக்கலை. நாங்கள் தேவையான அளவு வாட்டர் பாட்டில்ஸ் நாங்களே எடுத்துகிட்டு போயிட்டோம். டாட்டாய்ஸ் பார்க்குறீங்க வீடியோவில் நிறையா இருந்தது, பட் என்ன எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அண்ட் ஆல்சோ சீல், நிறைய பால்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. மேபி அது எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணும் போல், பட் நாங்கள் போன டைமில் அந்த மாதிரி ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. குரோக்கடைல் இருந்த இடம் கொஞ்சம் டர்ட்டியாக இருந்த மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். அங்கே வெளியே வரும்போது லைப்ரரி கூட இருந்தது. புக்ஸ் ரீடிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நம்ம அங்கேயும் போய் பார்த்துக்கலாம். பீகாக்ஸ் நிறையவே இருந்தது, அழகாக ஃபெதர்ஸ் எல்லாம் விரிச்சிட்டு இருந்தது. எங்கள் வீட்டுக்கிட்ட பீகாக் அடிக்கடி வரும், ஸோ நாங்கள் அதனால் ஓவர் எக்ஸைட் ஆகலை. பட் கூட இருந்த குட்டீஸ் எல்லாம் நல்லாவே எக்ஸைட் ஆகி பார்த்தாங்க. ஒரு பீகாக் ரொம்ப நேரமாக திரும்பியே நின்று தொகையை விரிச்சிருந்தது. திரும்பன்னு கெஞ்சி பார்த்தோம், ஆனால் அது திரும்பவே இல்லை. இங்கே பாருங்கள், புள்ளிமான்
அதோட ஃபுட்டை சாப்பிடுது. மேலே வந்து ஒரு காக்கா இருக்குது, அது கூட தெரியாமல் அது பாட்டுக்கு சாப்பிடுது. டீருக்கு அவங்க நிறைய ஏரியா கொடுத்துருந்தாங்க. பட் இந்த டீர் சாம்பார் டீரா நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு எனக்கு தெரியலை. இந்த டீர் இருந்த ஏரியா வந்து கொஞ்சம் சேரு மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. மேபி அது அந்த மாதிரி ஏரியாவில் தான் இருக்கும் போல். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நமக்கு புதுசாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கவே எங்களுக்கு ஜாலியாக இருந்தது. நிறைய புள்ளிமான் இருந்தது. நாங்கள் போனது வீக்கெண்ட் சண்டே. ரொம்ப பெரிய க்ரௌடு இருக்குன்னு நினச்சோம். கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. பட் எங்கேயுமே ஸ்டாக்னண்ட்டாக யாரும் நிற்கலை. மூவிங் க்ரௌட் தான் இருந்தது. ஸோ டக்குன்னு எல்லாருமே மூவ் ஆகிற மாதிரி. பட்டர்ஃப்ளை பார்க்கில் ஒரு 4-5 பட்டர்ஃப்ளைஸ் தான் இருந்தது. நிறையா இருக்குன்னு எதிர்பார்த்தோம். பட் அங்கே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் நிறையா இருந்தது. ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது. ஃபவுண்டன் செட்டப்பெல்லாம் இருந்தது. நமக்கு வீடியோஸ் ஃபோட்டோஸ் ஷூட் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முள்ளம்பன்றி பாருங்கள், முள்ளாக இருக்குது. தொட்டால் நல்லா குத்துன்னு தான் நான் நினைக்கிறேன். மிரரில் பார்க்குறக்கு நல்லா எங்களுக்கு நேரில் விசிபிளாக இருந்தது. வீடியோவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. எல்லாம் ஒரே கூட்டமாக ஒரே இடத்துல இருக்குது. இதுதான் கிங், இதுதான் ஃபாரஸ்டோட கிங் லயன். ஒரே ஒரு லயன் தான் இருந்தது, அதுவும் திரும்பி படுத்திருந்தது. லயனை பார்க்குறக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. நான் சைல்ட்ஹுட் டேஸில் தான் லயனை வந்து நேரில் பார்த்துருக்கேன். இப்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்தது. பட் சோர்ந்து படுத்தே தான் இருந்தது. ரொம்ப நேரம் எல்லாம் விசில் அடிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, திரும்பவே இல்லை. சாருக்கா மூடு வரும்போது திரும்பினார். பட் பார்க்க ஃபேஸ் அவ்வளோ நல்லாவே இல்லை. பர்சனலாக எனக்கு பிடிக்கல. முஃபாசா மூவி பார்த்தோம் லாஸ்ட் வீக். செம்மையாக இருந்தது. லயனெல்லாம் இவ்வளோ அழகாக லயன் அப்படியே கொல்லுன்னு இருந்தது. பட் அந்த மாதிரி இல்லை, நேச்சுரலாக லயன் பார்க்க கொஞ்சம் டெரராக தான் இருந்தது. லெப்பர்ட் நாங்கள் பார்த்ததுலே ஆக்டிவாக இருந்த அனிமல் லெப்பர்ட் மட்டும்தான். அதுவும் அதோட குட்டியெல்லாம் இருந்தது. ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. ஃபாஸ்ட்டாக மேலே ஏறிச்சு லெப்பர்ட். இறங்கும்னு நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம். 10 minutes ஆகிடுச்சு. அது ஒரு ஜம்ப் பண்ணால் அழகாக கேப்சர் பண்ணிடலான்னு யோசித்தோம். அந்த 10 minutesல அது ஒரு வாட்டி கூட குதிக்கலை. சரி ரொம்ப லேட் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்தது லெப்பர்ட்ஸ். இது பெண் சிங்கம். ஒரு பெரிய ஏரியாவில் அது படுத்துட்டு இருந்தது. நல்லா மேலே பார்த்து ஹாயாக தூங்கிட்டுருக்கு. முழிச்சு பார்த்து நல்லா க்யூட்டாகவே இருந்தது பார்க்க. இது ஒயிட் டைகர். கேர்ள்ஸ் எல்லாம் பேர் தான் ரொம்ப அழகு, டெடி பேர் வாங்கி வச்சுப்போம். பட் நான் சொல்கிறேன், ஒயிட் டைகர் செம அழகு. கரடிலாம் நல்லாவே இருக்காது. அது இமேஜினரி கரடி வேணால் நல்லாயிருக்கும். பட் ரியல் லைஃப்பில் ஒயிட் டைகர் ரொம்பவே அழகு. புஸ்ஸுன்னு அப்படியே பார்த்தாலே ஜாண்டிக்காக பயங்கரமாக இருந்தது. அது பக்கத்தில் அதுக்கு மீட்டெல்லாம் இருந்தது. பட் அதை சாப்பிடாம ரொம்ப ட்ரௌசியாக படுத்தே இருந்தது. அது எழுந்திருந்தால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா என்னோடய பர்சனல் ஃபேவரட்டாக இருந்தது. இந்த என்டையர் ஜூவில் நான் பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒயிட் டைகர் தான். மங்கி பார்க்கில் நிறைய மங்கீஸ் இருந்தது. மங்கீஸ் யூஸ்வலாக நம்ம எல்லா இடமும் பார்ப்போம் ஹில் ஸ்டேஷன்லலாம். குட்டீஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக அதை பற்றி இல்லை. பட் வாட்டர்மெலான் சாப்பிட்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தது. ஸ்னேக்ஸுக்கு ஒரு பார்க் இருந்தது. அதில் வெரைட்டி ஆஃப் ப்ரீட்ஸ் இருந்தது. பாம்பை பார்த்தா 10 அடி பறந்தோடுவோம். பட் இங்கே ப்ரொடெக்டட் கிளாஸில் இருந்தனால நாம் சேஃபாக பக்கத்தில் நின்று பார்க்கலாம். நம்ம ஸ்னேக் இருக்க டிஃப்ரென்சஸ்ஸு சின்னதாக இருக்க விஷயங்களை கூட மைன்யூட்டாக அப்சர்வ் பண்ணி நல்லா பைஹார்ட் பண்ண முடிஞ்சால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் மனசில். பட் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சது. இப்போ வந்து யோசித்து பார்க்கும்போது இதுதான் அதுதான் இதுன்னு பேர் மட்டும் கெஸ் பண்ண முடியலை. எனக்கு ஞாபகம் இருந்த 1-2 பேர் மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் செட்டப் ரொம்பவே நல்லா இருந்தது. எந்த ஒரு பேட் ஸ்மெல் அந்த மாதிரி இல்லை. பேர்ட்ஸ் இருந்த ஏரியாவில் கொஞ்சம் நேரம் நிற்க முடியல. ரொம்ப ஒரு அக்வர்ட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருந்தது.
ஸ்னேக்ஸுக்காக செப்ரேட்டாக அழகாக ஃபவுண்டன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. ஸ்னேக்ஸுமே கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. ரேட் ஸ்னேக் அது மட்டும்தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தது. சாரப்பாம்பு ஆக்சுவலாக சாரப்பாம்பு தான் இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டாக போகும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு கரெக்டாக தெரியலை. ஆனால் இதுவே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தது. பட் கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் ஆக்டிவாக இருந்த மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். நாங்கள் ஒன்ஸ் மலமுலா டேம் விசிட் பண்ணியிருந்தோம். அப்போது ஸ்னேக் பார்க் அங்கே இருந்தது. அங்கே நிறைய ஸ்னேக் வெரைட்டிஸ் இதே மாதிரி இருந்தது. பட் அங்கே இருக்க ஸ்னேக்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் ஆல்சோ நாம் மூவிஸில் பார்த்த மாதிரியே நிறைய ஸ்னேக்ஸ் வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து கண்ணு முன்னாடி படம் எடுத்து அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பயமாக இருந்தது. அதை நான் வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு ஒரு வீடியோவில் உங்கள் கூட நான் அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்னேக்ஸை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. இந்த செட்டப்பெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது ஸ்னேக்ஸுக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஸ்னேக்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய அனிமல்ஸ் அங்கே இருந்தது. ரைனோசரஸ், ஹிப்போபொட்டாமஸ், பேர் நாங்கள் பார்க்கல. பட் பேருக்கு ஒரு போர்டு இருந்தது. ரைனோசரஸ், ஹிப்போபொட்டாமஸ் எல்லாம் வீடியோவுக்கு அவ்வளோ கிளியராக இல்லை. ஸோ அதனால் நான் அந்த இமேஜஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலை. மறக்காமல் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இதை காட்டுங்க. ஏன்னா என் பையனை மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க குட்டி குழந்தையும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்னு நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கிருஷில் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு போரிங் பார்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என் ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்.